100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 ஜூலை மாதம் 31க்குள் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, அனைத்தும் சிறப்பாக இருக்குமா? குறிப்பாக குடும்பம், தொழில், திருமணம், வியாபாரம், பணவரவு இவையெல்லாம் எப்படி இருக்கப் போகின்றது? உங்களுடைய வாழ்க்கையை மிக பெரும் அளவில் முன்னேற்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகின்றதா? செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த மாதத்தில் முடிவு கிடைக்குமா அப்படின்ட்டோ, இந்த மாதத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே 3வது வீட்டில் இருப்பார். 7வது வீடு, 9வது வீடு, 11வது வீட்டில் குரு பகவான் பார்வையையும் செலுத்துவார். அப்படின்றதுனால பணிபுரியும் இடத்துலையாகட்டும், குடும்பத்தின் நிலையாகட்டும், வியாபாரம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நல்ல பலன்களை பெற போகிறீங்க. 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் மாதத்தின் முதல் பாதியில் உங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்றுபவராகவும், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியை கொடுப்பவராகவும் பலன்களை கொடுப்பார். உங்களுடைய 11ஆம் வீட்டில் குரு பகவானுடைய அம்சம் இருப்பதால் உங்களுடைய தொழில், வியாபாரம் எல்லாம் உங்களுடைய அனுபவத்தின் காரணமாக சிறப்பாக நடக்கும். 4வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரியன் இருப்பது, 5வது வீட்டில் புதன் பகவான் இருப்பது மாணவர்களுக்கு நிச்சயம் ஒரு பலமாகவே இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் செயல்பட போகிறீங்க, பாராட்டுகளையும் பெற போகிறீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். செவ்வாய் பகவான் 2வது வீட்டில் சொந்த ராசியில் இருப்பதால் குடும்பத்தில் பலம் ஏற்பட போகின்றது. ஆனால் 2ஆம் வீட்டில் சனி பகவானுடைய வக்கர நிலை காரணமாக அவ்வப்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். புதன் பகவான் 5வது வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக உங்களுடைய காதல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் 7வது வீட்டில் இருப்பதால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையை பற்றிய புரிதல் இல்லாமல் போகலாம். சந்தேக உணர்வும் அதிகமாகலாம். பார்த்து இருந்துக்கோங்க. 12ஆம் வீட்டில் வக்கர சனி இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய செலவுகளை தொடர்ந்து அதிகரித்தபடி இருப்பார். அதிலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சனி கிரகம் வக்கர நிலையில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் உடல்நல பிரச்சனைகளும் வந்து செல்லும். குறிப்பாக நீர் வடிதல், கண்களில் வலி, பாதங்கள் அல்லது குதிகால் வலி இவையெல்லாம் உங்களுக்கு மிக பெருமளவில் தொல்லையாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். இந்த மாதத்தில் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை கொடுக்கும். இருப்பினும் உங்களுக்கு சில தீமைகள் வரதான் செய்யும். பண தேவை நிச்சயம் பூர்த்தியாகிடும். வெளியூரிலிருந்து வரும் தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலையெல்லாம் மாறிடும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கிடும். பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நண்பர்கள், உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். தொழில், வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகளை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அனுகூலம் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவதும் நல்லது. மனக்கவலைகளெல்லாம் நீங்கிடும். சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகிடும். வீண் பிரச்சனைகளெல்லாம் நீங்கிடும். மரியாதை, அந்தஸ்து உயர்ந்திட்டும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்திட்டும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்க வேண்டுமே அப்படின்ற கவலை குறைந்திட்டும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயம் கிடைத்துவிட்டும். அடுத்தவருடைய செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதியினுடைய ஒரு சஞ்சாரத்தால் அனைத்தும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிச்சிடும். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கம் நீங்கி மன மகிழ்ச்சி அடைவீங்க. விதவிதமான பிரச்சனைகளெல்லாம் உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருந்ததல்லவா, அது அனைத்தும் தீரப்போகின்றது.
உறவினர் மூலமாக தேவையான உதவிகள் கிடைத்து குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. வழக்குகளை தள்ளி போடுவது நல்லது. தொழில் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் நிச்சயம் லாபம் கிடைச்சிடும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி தக்க வைத்து கொள்வது நல்லது. வீண் அலைச்சல் வேலை வலுவால் மன சலிப்பெல்லாம் உண்டாகும். மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க. ஆன்மீக பயணங்களும் செய்ய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. உங்களுக்கு எதிர்பார்த்தது போல எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகளும் வசதிகளும் கிடைச்சிட்டும். கவலைகள் நீங்கி தைரியம் உண்டாகி முன்னேற்ற பாதையில் செல்ல போகிறீங்க. எதிலும் லாபத்தை பார்க்க போகிறீங்க. எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறும். வாக்கு வன்மையால் எந்த காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகும். குதூகலம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். தொல்லைகள் நீங்கும். தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துடும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் சுப செலவுகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பளு ஏற்படலாம். மனதில் தன்னம்பிக்கை தைரியமெல்லாம் உண்டாக்கிடும். அடுத்தவர்களிடம் பழகும்போது இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பொருட்களையும் பாதுகாப்பாக வைப்பது அவசியம். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இல்லை என்றால் பிரச்சனைகள் உங்களை நோக்கி நிச்சயம் வந்து செல்லும். புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மனம் திருப்தி அடைவீங்க. எல்லாவற்றிலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்து மனக்குழப்பம் நீங்கி பண வரவு அதிகமாயிட்டும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுடைய திறமையால் முடிச்சிடுவீங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சென்று குடும்பத்தை அமைதியாக சிறப்பாக நடத்தக்கூடிய காலகட்டமாக மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் இந்த மாதம் என்பதையும் சொல்ல வேண்டும். தெய்வ பிரார்த்தனை மனதுக்கு நிம்மதியை கொடுத்துடும். ஆறுதலை கொடுத்துடும். பண வரத்து கூடிடும். அரசாங்க காரியங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் நிச்சயம் உங்களை வந்து சேர்ந்து திக்கு முக்காட வைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களில் பலருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகப் போகின்றது. உறவினர்களாலேயும் நண்பர்களாலேயும் நன்மைகள் ஏற்படும். கொடுத்த கடன் திரும்ப கிடைச்சிடும். ஆனால் தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. தந்தை வழி உறவுகளாலும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லதாக இருக்கும். பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீங்க. நவீன ரக மின்சாரம் மின்னணு சாதனங்களை வாங்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தாய் மாமன் வகை உறவுகளால் சில அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிச்சிடும். இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எல்லாமே சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் உங்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் சற்று பணி சுமை அதிகரிக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மற்றபடி உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் இருக்க போகின்றது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆனாலும் நல்லபடியாக முடியும். எதிலும் வெற்றியே ஏற்படும். எதிரிகள் பணிந்து போவாங்க. அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாக போகின்றது. எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பிருக்கின்றது. மாத பிற்பகுதியில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை எப்போதும் நிலவும். சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு பெருசாக இருக்காது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்திடுங்க. கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. மாதத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களாலேயும் நண்பர்களாலேயும் ஆதாயம் உண்டாகும்.
அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது வாகனத்தில் செல்லும்போது இந்த மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். பணிகளின் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்றது. சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திடும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலையும் தாமதம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்கணும். பெரிய அளவில் கடன் கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. பழைய பாக்கிகளை கராராக பேசி தான் வசூலிக்க வேண்டி இருக்கும். இப்படியா இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும். சில பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2, 5, 8, 12, 16, 18, 25, 28, 29 இதெல்லாம் சாதகமான நாட்களாக இருக்கின்றது. அதாவது சாதகமான தினங்களாக இருக்கின்றது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு மிக சிறப்பானதாக இருக்கக்கூடியது சனி பகவானுடைய வழிபாடு தான். சனி பகவானை அர்ச்சனை செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பானதாக இருக்கப் போகின்றது என்பதையும் சொல்ல வேண்டும். இந்த ஜூலை மாதத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் பதிவு செய்யுங்க, கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இந்த ஜூலை மாதம் 31க்குள் என்ன நடக்க போகுதுன்னு மீனம் ராசியில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொண்டு நிச்சயம் சிறப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.